अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय விட்டோம். 16வது சாப்டர்ல ஐ திங்க் 5வது ஸ்லோகத்தை நாம் காண வேண்டும். சரி, இப்போ 5வது ஸ்லோகத்துல இருந்தே மறுபடியும் பார்க்கலாம். When the mind is freed from such pairs of opposites as I have done this and I have not done that, it becomes indifferent to merit, wealth, sensuality and liberation. அதாவது நான் இதை செய்தேன், நான் அதை செய்யவில்லை என்ற இருமை நிலைகளிலிருந்து மனம் எப்போது விடுபடுகிறதோ அப்போது அது புண்ணியம், செல்வம், இன்பம் மற்றும் விடுதலை, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய அனைத்தின் மீதும் பற்றற்றதாகி விடுகிறது. அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நீ நம்பர் 1 சோம்பேறியா இருந்தாதான் நீ ஞானி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சித்தரித்திருந்தார். அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எந்த அளவிற்குன்னா, கண்ணை திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு கூட ஏன் ஒருத்தன் சோம்பேறியா இருக்கானோ அவன் தான் ஞானி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதனுடைய அர்த்தம் வந்து சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, செயல் செய்வதிலே இச்சை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆசை இருக்கிறவனுக்கு தான் செயல் செய்யணும்னு தோணும், ஆசை இல்லாதவனுக்கு செயல் செய்ய தோணாது. அதனால நைஷ்கர்மிய சித்தி பெற்றிருந்து நீ கடமையால் அற்று போக வேண்டும் என்று சொல்வதற்காக வந்துடுது. சரியா? ஆனா சச்சித்தானந்த ஸ்வரூபத்திற்கு செய்வதில்லை அப்படிங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது இல்லையா? ஏன்னா அது கர்மத்தை தாண்டிய நிலையில் உள்ளது. கர்மா அப்படிங்கிறதே மாயான புரிஞ்சுக்கிற நிலையில், செஞ்சாலும் அது செய்யலாம், செய்யாத மாதிரி தான். செய்யலைன்னாலும் அது மாயை தான். ஸோ மாயையில செய்யறது செய்யாதது அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது, வெறுப்புக்கு இடமே கிடையாது இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை இங்க சுட்டி காட்ட, நான் இதை செய்தேன் அதை செய்யவில்லை என்ற டுவாலிட்டியிலிருந்து மனம் விடுபடுகிறதோ அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் காட்டுறாரு, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய மீதும் பற்றற்றதாகி விடுகிறது. பொதுவா வந்து இந்த 4 விஷயங்கள் புருஷார்த்தங்கள் என்று பொதுவாக சொல்லப்படும். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னா என்ன? அதாவது ஒரு மனிதன் எந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னாலும் பொருள் வேணும். ஆனா பொருள் இருந்தாதான் இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தவறான பாதையில போய் பொருள் சேர்க்க கூடாது. அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும், அறவழியில் பொருள் ஈட்டி அதனால் நீ இன்பம் அடைய வேண்டும். இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ்க்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆக்சுவலி ஞானவனுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் கிடையாதுங்க. விடுதலை வேண்டுபவனுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா மனம் ஏற்கனவே எக்கச்சக்கமான ஆசையில மூழ்கிட்டு இருக்கு. அப்ப ஆசை இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பொருள் ஈட்ட வேண்டும் என்ற கர்மம் செய்தாக வேண்டும். பொருள் ஈட்ட வேண்டும்னு வரும்போது அப்ப கர்மயோகத்துல சொல்லியபடி அறத்தோடு பொருள் ஈட்ட வேண்டும். பலனில் மேல் ஆசை பாராட்டாமல், அகந்தை இல்லாமல், நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல், வேதத்திற்கு புறம்பான செயல்கள் எதுவும் செய்து விடாமல் நீ வந்து அந்த மாதிரி பொருள் ஈட்டுறதுக்காக இந்த செயல் செய்யணும். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ்க்காக சொல்லப்பட்ட அந்த புருஷார்த்தங்கள். ஸோ அறவழியில் கர்மம் செய்து பொருள் ஈட்டு இன்பத்தை அனுபவி அப்படின்னு, இது எல்லாம் பிகினிங் ஸ்டேஜில். பட் ஃபைனலா வீடு விடுதலை அப்படிங்கிறது அவனுடைய ஃபைனல் கோலா இருக்கணும். பட் எடுத்தவொடனே நீ ஃபைனல் கோலுக்கு உன்னால வர முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராக்டிஸ் கொடுக்கப்பட்டது பொதுவா. சரியா? பட் இங்கே முழுமையான அத்வைத கிரந்தமாக இருக்கின்றது. இங்கே நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, இந்த உலகமே என்னுடைய வெறும் மாயான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, இந்த மாயையில அறம், பொருள், இன்பம், என்னையா வீடே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஏன்னா எங்க சொரூபமே விடுதலை, இந்த விடுதலையை தேடி போகணுமா என்ன என்ற நிலைக்கு அத்வைத கிரந்தங்கள், அதாவது நானே அனைத்தும் என்ற அந்த ஒரு முழுமையான புரிதல் எனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த அறம், பொருள், வீடு இதெல்லாம் வந்து அர்த்தமற்ற வார்த்தைகளாக மாறிவிடும் அல்லவா. சோ அந்த விஷயத்தை தான் இங்க சுட்டி காட்டுறார். சோ நீ உன் சொரூபத்தை உணர்ந்தும் போது, அல்லது இந்த உலகை மாயை என்று தெளிவாக புரியும் போது, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா என்ற உணர்வு உன்னுள் மேலோங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த புருஷார்த்தங்கள் அர்த்தமற்ற ஒரு விஷயமாக உனக்கு தோன்றும். அறம், பொருள், இன்பம், வீடு இவைகள் எல்லாம் நமக்கு எதுவுமே இல்லை, வீடு கூட இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தட் இஸ் த சுபாவான் ஸ்வரூபா. இதை நான் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. வீடுங்கிறது, விடுதலைங்கிறது, என் சொரூபங்கிறது அது அதுவாகவே நான் இருக்கின்றேன் என்பது எனும் போது அதையும் நான் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதையும் செய்ய வேண்டியதில்லை, எதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றில்லை, எதுவுமே இல்லை. நான் நானாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அற்புத நிலையை நீ அடைவாய் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறார். One man is abstemious and averse to the senses, another is greedy and attached to them. But he who is free from both taking and rejecting is neither abstemious nor greedy. Aversion, abstemious அப்படின்னா அவர்ஷன் அர்த்தம் சிம்பிளா. சரி, ஒருவன் புலன்களை கட்டுப்படுத்தி அவற்றின் மேல் வெறுப்பு கொள்கிறான், மற்றொருவனோ பேராசையுடன் அவற்றில் பற்று வைக்கிறான். ஆனால் எதையும் ஏற்பதோ அல்லது நிராகரிப்பதோ இல்லாத தூய ஞானி புலன்களை அடக்குபவனும் அல்ல, பேராசை காரணம் அல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன அத்தியாயத்தின் முடிவிலிருந்தே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஸ்டாப் தி பிராக்டிஸ், ஈவன் தி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். ஸோ ஸ்டாப் தி பிராக்டிஸ் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரியா? ஏன்னா பயிற்சி, ஆன்மீக பயிற்சியை நிறுத்துவதா என்னங்க, கடைசியில் ஆன்மீக பயிற்சியை போய் நிறுத்த சொல்றீங்க? லௌகீக பயிற்சிகள் நிறுத்துறதுல அர்த்தம் இருக்கு, ஆன்மீக பயிற்சி எப்படி நிறுத்துறது என்றெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதை மிக தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். ஆன்மீகம் என்பது அடையப்படுவதல்ல, அது பயிற்சியினால் தான் அடைவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அதுவே பந்தமாகிவிடும். அதுவே நான் என்று உணர வேண்டும், அவ்வளவுதானே தவிர. ஆனால் இதற்கு முதற்கண் பயிற்சிகள் ஏன் தரப்பட்டது? முதற்கண் பயிற்சிகள் தரப்பட்டது உன் சொரூபத்தை அடைவதற்கு அல்ல, உன் மனதை சுத்திகரிப்பதற்காக. நீ விடாப்பிடியாக இல்லாததை இருக்கு என்று திமிர்பிடித்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பயிற்சிகள் தரப்பட்டது. உன்னை சுத்த மனதற்காக மாற்றுவதற்கு, உன்னை வந்து பொய் சொல்லாம உண்மையை உணர வைக்கிறதுக்காக இந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. ஆனால் உன் சொரூபமோ அது எப்போதும் அப்பழுக்கற்றது, தூயதாக எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அது இல்லை என்று மறுத்து பேசுகின்ற காரணத்தினால் உனக்கு அந்த பயிற்சிகள் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டன. இப்போ நீ உண்மையை பார்க்க ஆரம்பிச்சுட்ட, பொய் சொல்லலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நீயா தான் இருப்ப. ஸோ தேர்ஃபோர் இங்க வந்து தனித்தனியா நீ வந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்ற எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா யூ ஹவ் ரியலைஸ்டு ஹூ யூ ஆர். நீ உன்னை யார் என்று உணர்ந்த பிறகு எந்த ப்ராக்டிஸுக்கும் இங்க வேலை இல்லை. நீயாவே இருந்தும் நான் இல்லைன்னு நீ பொய் சொல்லிட்டு இருந்ததுனால ப்ராக்டிஸ் கொடுத்த வாஸ்தவம் தான். பட் நீ தான் இதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ண போற? நான் பிரம்மம் என்று உணர்ந்துட்டேன், இந்த உலகம் மாயான்னு புரிஞ்சிருச்சுன்ட்டு வேற என்னதான் ப்ராக்டிஸ் இருக்கு? அவ்வளவுதான். இதுக்கு மேல ப்ராக்டிஸ் என்ன இருக்கு? ஒரு மண்ணாங்கட்டி ப்ராக்டிஸும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, புலன்களை கட்டுப்படுத்தி அவற்றின் மேல் விருப்பு கொள்வது. இது வந்து பிகினர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ப்ராக்டிஸ் தான். புலன்களுக்கு செல்லம் கொடுக்காத, வேடிக்கை பார்க்கறது கூட புலன்களுக்கு செல்லம் கொடுத்துறாத, புலன் நுகர் விஷயங்களை விஷமென தள்ளு, நஞ்சன தள்ளு, நான் வெறுப்பு பாராட்ட, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானங்க வருது. இப்போ புலன் விஷயங்களிலே வெறுப்பு பாராட்ட சொல்லித்தான் இங்கே சொல்லப்படுவது போன்று இருக்கிறது இல்லையா? இது வந்து அந்த பிராக்டிஸ்னருக்காக சொல்லப்பட்டது, இது வந்து அஞ்ஞானிகளுக்காக சொல்லப்பட்டது. மற்றொருவனோ பேராசையுடன் அவற்றில் பற்று வைக்கிறான். ஆனால் எதையும் ஏற்பதோ அல்லது நிராகரிப்பதோ இல்லாத தூய ஞானிக்கு புலன்கள் அடக்குபவனும் அல்ல, பேராசை காரணம் அல்ல. பட் ஒன்ஸ் யூ ரியலைஸ் ஹூ யூ ஆர், நீ யாருன்னு உனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த பிரம்ம மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா நீ புலன்கள் அடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா புலன் விஷயங்களே மாயான்னு புரிஞ்சிருச்சு, புலன்களே மாயான்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ அடக்குனா என்ன, அடக்கலேன்னா என்ன? ஏன்னா தானாதான் அடங்கிதான் இருக்கும், அதுவும் கட்டுப்பாட்டை தான் இருக்கும். அது உண்மைன்னு நம்புற வரைக்கும் தானே அது ஒன்னா ஏமாத்திடுச்சு. நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டியே. அப்ப நீயே தான் அந்த கற்பனையாக இருக்கின்றாய் என்பதும் உணர்ந்து விட்டாயே. அந்த மாயையா இருப்பதும் நீயே அல்லவா? அந்த மாயா ஜாலத்தை செய்வதே நீயே அல்லவா?
புலன்களும் புலனுகர் விஷயங்களும் இன்பங்களும் இவைகளெல்லாம் வெறும் மாயை, அந்த மாயைக்கு அதிபதியே நீ அல்லவா என்றெல்லாம் புரிந்ததுக்கு அப்புறம் இந்த புலனை அடக்கு, புலனை கட்டுப்படு, அடாது சும்மா நேரத்துக்கு நானா தானையா கொண்டு வந்திருக்கேன், இதை என்னத்தை நீ அடக்குறது என்ற அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாக ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். அடுத்து அப்கோர்ஸ் அஞ்ஞானிகளுக்காக சொன்னது, பேராசையுடன் பற்று வைக்க முடியுமா? ஏங்க, என்னுடைய மாயையால் நான் உருவாக்கப்பட்ட மேலே எனக்கு எங்க பேராசை வரப்போகுது? அதை நான் நிராகரிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மேல பேராசை வரணும் என் மேல நானே ஆசைப்படுறதா? அதுவும் மாயையாக நான் உருவாக்கியதன் மேல நானே ஆசைப்படவா? அடப்போங்கட, அது மேல பேராசை எனக்கு வரப்போறது இல்லை. அதை நிராகரிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆதலால தூய அறிவென்று நான் உணர்ந்து விட்டதா, அதாவது தூய ஞானியானவன் புலன்களை அடக்குபவனும் அல்ல, பேராசை காரணம் அல்ல. அவங்ககிட்ட பேராசையும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வெறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அது ஒரு விஷயத்தை அழகா இங்கே சித்தரித்திருக்கின்றார். So long as desire, which is the state of lack of discrimination, remains, the sense of revulsion and attraction will remain, which is the root and branch of samsara. ஏழாவதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பகுத்தறிவு அற்ற நிலையான ஆசை எங்கெல்லாம் நீடிக்கிறதோ அங்கெல்லாம் விருப்பும் ஈர்ப்பும் நீடிக்கத்தானே வேண்டும். இதுவே சம்சாரம் என்னும் மரத்தின் வேரும் எழுதும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவும் நான் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு மண்டையில ஏறல அப்படின்னா என்னதான் செய்யறது? அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆசைப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மாயா மாயான்னு நானும் கத்திட்டு இருக்கேன். சரி, நான் கத்துறது இல்லட்டா விட்டுறா, நான் என்ன நம்ப வேணாண்டா, உன் அனுபவத்தை நீ நம்பலாம்ல. இந்த உலகத்துல எது நிலையா இருந்ததுன்னு சொல்லிட்டு நீ அது மேல நம்பிட்டு இருக்க. உண்மைன்னு நம்ப போய் தானே உனக்கு ஆசை வருது. இப்ப கனவுல 1 கோடி விழுந்தது, ஆனா அது மேல உனக்கு ஆசை வந்ததா? ஏன்னா அது உண்மை இல்லைன்னு தெரியறதுனால உனக்கு ஆசை வரல. அதே மாதிரி லாஸ் ஆச்சு, அதன் மேல கவலை வந்ததா? ஏன்னா அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுனால அந்த வெறுப்பும் வரல. மாயான்னு புரிஞ்சா வெறுப்பு வராதுன்னு புரியுதா? ஆமா. இந்த உலகம் மட்டும் ஏன்டா உண்மைன்னு பாக்குற? எதுடா நிரந்தரமா இருந்தது? 100% எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சின்ன குழந்தையில இருந்து நீ பார்த்துட்டு இருக்க. நீ பார்க்கின்றது மட்டும் இல்லடா, உன்னுடைய உடம்பு மனது புத்தியே நிலையா இருக்காடா. எல்லாமே மாறிட்டு தானடா இருக்கு. எதை வச்சு நீ உண்மைன்னு நம்புற? உண்மைன்னு நம்புறதுனாலதானே உனக்கு ஆசை வருது. அதாவது பகுத்தறிவு இல்லாதன்னு என்ன அழகா கொடுத்திருக்காரு பாருங்க, பகுத்தறிவற்ற இந்த நிலையான ஆசை. ஏன்னா ஆசைனாலே பகுத்தறிவு இல்லாதவனுக்கு தாங்க வரும். ஏன்னா மாயைக்கு ஆசைப்படுறவன் அறிவாளி, என்ன சொல்றது, லூசு பையதான் மாறிக்கொண்டிருக்கும் மாய வஸ்துவிடம் மோகம் கொள்வான் அப்படிங்கிற. ஒரு மாய வஸ்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அது மேல மோகம் வருதுன்னு நமக்கு தெரியல. அதனால சிம்பிளா லூசு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. என்ன பண்றது? பகுத்தறிவே இல்லை, வேலையே செய்யல. உன் அனுபவம் தானே இது, டெய்லி அனுபவம் தானே. உன் உடம்பு மாறிட்டு இருக்கு. நீ நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, உடம்பளவுலயும் இல்லை, மனசுலயும் இல்லை, புத்தியும் இல்லை, உன் சுத்தி இல்லை, அவன் எவனுமே இல்லை. ஏன் அக்ரிணை பொருட்கள் கூட இல்லை. எது இருந்தது? ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்க, அது உச்சரிக்கே இல்லைதான். அதுக்கு அது என்ன தேயாமலா இருக்கு? அதை ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்து அது தேஞ்சு போச்சுன்னு காயெல்லாம் கிடைக்குதான் போடுறேன். எதுதான் நிலையா இருந்ததுன்னு சொல்லிட்டு நீ அதை நம்புற. அப்ப அறிவே இல்லையா உனக்கு? கொஞ்சம் பகுத்தறிவை யூஸ் பண்ண மாட்டியா? அந்த பகுத்தறிவோட பார்த்தா உனக்கு ஆசை வருமா? எதன் மேலேயாவது ஆசை வருமா? ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற? ஸோ இதுதான் அந்த அஷ்டாவகருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஸோ அதை சொல்லிட்டு, சரி அறிவில்லாம அந்த ஆசைப்பட்டா என்னடா வரும்? அடுத்து அதை அடையணுன்ற ஆசை வரும்ல. சரி, அது கிடைக்கலன்னா ஐயோ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு வரும்ல. இப்ப கிடைக்காம போனதுக்கு காரணமானவங்க மேல வெறுப்பு வரும்ல. அது நீயே காரணம்னா உன் மேலேயே வெறுப்பு வரும்ல. அப்போ ஒன்ஸ் இந்த ஆசை வந்துருச்சுன்னா கூடவே வெறுப்பு வரும்லடா. இந்த வெறுப்பும் ஆட்டோமேட்டிக்கா உன்னை விட்டு போகாதுல்ல. இது தாண்டா சுகதுக்கத்துக்கு வேறாவே இருக்கு. சம்சாரம் என்னும் மரத்தின் வேரும் விழுதுமாகும். சம்சாரம்னாலே ஞானதேவர் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல துக்கம் மட்டும்தான். நம்ம தான் சுகதுக்கம்னு பேசுவோம், அவர் துக்கம் மட்டுமே அப்படின்னு பேசுவார். இந்த சம்சாரத்துல சிக்கி தவிக்கிறியே, இந்த உலகத்துல சுகதுக்கத்துல எப்பயுமே சிக்கி தவிக்கிறியே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காரணம் எல்லாம் ஒன்னில் விருப்புக்கு என்ன காரணம் தெரியுமா? இதை தாங்க நம்ம திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையிலயோ நேற்று காலையிலயோ கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவங்க எல்லா நாலேஜும் தெரியும் சரியா,
ஆனாலும் விருப்பெருப்புல சிக்கி அழுதுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசும்போது சொன்னேன், கண்ணா உனக்கு எல்லாம் தெரியுமே, எல்லாம் தெரியும், ஆனால் உலகத்தை உண்மை என்று நம்பும் போது எந்த ஞானமும் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்பினா பிடிங்க வேலை செய்யும். ஏண்டா நீ வந்து ஆலி ஸ்டேஜ்ல இரு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப வெற்றியையும் தோல்வியையும் சமமாக ரசி அப்படின்னு சொல்லிட்டேன். நாலேஜ் வச்சுக்கிட்டு என்ன நாக்கு வலிக்கவா? ஆனா வெற்றியும் உண்மைன்னு பாக்குற, தோல்வியையும் உண்மைன்னு பாக்குற, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எப்படி உன்னால ரசிக்க முடியும்? ஒருத்தன் வந்து உன்னை கொஞ்சறதையும் வந்து உன்னை வந்து அடிக்கிறதையும் வந்து சமமா பாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா, கொஞ்சறதும் உண்மையா பாக்குற, அடிக்கிறதையும் உண்மையா பாக்குற. இப்போ உண்மையா பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீ வந்து சமமா ரசிக்கிறது? வெரி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டா போயிடுது. அப்பதான் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருந்தது, அம்மா தாயே நீ உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் 1000 தான் ஞானம் வச்சிருந்தாலும் வேலை செய்யாதும்மா. அந்த ஞானம் எல்லாம் நீ உன் மனதை ஓரளவு பக்குவப்படுத்துவதற்கு உதவும் தான். ஆனால் முழுமையாக வெறுப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த உலகை மாயை என்று புரிந்து கொள்ளாமல் நடக்கவே நடக்காது. அறிவு இருக்குல்ல, கொஞ்சம் பகுத்தறிவு வச்சு யோசிச்சு பாரு. ஏன் ஆசைப்படுற? இல்லாததன் மேல ஏன் ஆசைப்படுற? மாறுவதன் மேல ஏன் ஆசைப்படுற? மாறிக்கொண்டிருக்கும் வஸ்துவின் மாய வஸ்துவின் மேல் ஆசைப்பட்டால், அது மாறும் என்று தெரிந்தே ஆசைப்பட்டால் பின் துக்கப்படாம என்ன செய்வ? எது நிரந்தரமா இருந்ததுன்னு யோசிச்சு பார்த்து கொஞ்சம் புத்தியை யோசிச்சா கூட இந்த உலகை மாயை என்று உணரலாமே. உலகை மாயை என்று உணர்ந்த மாத்திரத்தில் விருப்பு வெறுப்பு தானாக கலண்டு விடுமே. அப்போது நீ பிரம்ம பாவத்தில் திளைக்கலாமே என்று அந்த விருப்பு வெறுப்போட ரூட் இங்கதான்டா இருக்குன்னு அழகா சுட்டி காட்டுகிறார். அடுத்த இதுக்கு போலாமா? Desire springs from usage and aversion from abstention, but the wise man is free from the pairs of opposites like a child and becomes established. புலன் நுகர்ச்சியால் ஆசையும் புலன்களை தவிர்ப்பதால் வெறுப்பும் பிறக்கின்றன. ஆனால் ஞானியானவன் ஒரு குழந்தையைப் போல் அந்த இருமை நிலைகளிலிருந்து விடுபட்டு தனது ஆத்மாவில் அல்லவா நிலை பெறுகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கார். மீண்டும் மீண்டும் அந்த போன ஸ்லோகத்துல சொன்ன அதே விஷயத்த தான் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. புலன் நுகர்ச்சியால் ஆசை, ஞான சாதகனுக்கு வெறுப்பு. ஏன்? நான் வந்து கொடுக்க மாட்டேன், வேடிக்கை பார்க்க என்னை கூட என் புலங்களுக்கு நான் ஜெல்லம் கொடுக்க கூடாதுன்னு என் குரு சொல்லிட்டாரு, நான் போட மாட்டேன், தீனி போட மாட்டேன் என்று நீ நினைக்க நினைக்க ஆட்டோமேட்டிக்கா உன் மேல வெறுப்பு தானே வருது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு இன்னொரு மனசு பேசிக்கிட்டு தான் இருக்கு. இல்ல இல்ல, என் குருவை சொல்றாரு, குரு மேல பூர்ண சரணாகதி இருந்தாதானே. அவர் சொல்லிட்டாருன்னு நீ அறக்குறையில் அவர் மேல சரணாகதியும் இல்லை, இந்த பக்கம் ஆசை வேற தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அப்புறம் அடக்கணும் அப்படின்னா எங்க இருந்து அடக்க முடியும்? டே, ஆசை வச்சதுக்கு அப்புறம் எப்படி அடக்க முடியும்? ஆசையே இல்லைன்னா நீ அடக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அடங்கிதான் இருக்கும். பிகாஸ் உன்ட்ட ஆசை இல்லை. பட் ஆசை இல்லாம போகணும்னா என்ன செய்யணும்? நீ யாருன்னு புரியணும்டா. ஞானியானவன் நீ ஞானி. நீ ஞானின்னா நீ பிரம்மம், நீதான், நீ ஆனந்த ஸ்வரூபம். நீ எதையோ அடைந்துதான் ஆனந்தப்பட வேண்டிய கேவல நிலையில் இல்லையடா. நீ எப்போதும் ஆனந்தத்தில் தானே இருக்கின்றாய். இந்த உண்மை தெரியணுமா இல்லையா? இந்த உண்மை தெரியலன்னா புலன் நுகர்ச்சியில தான் சுகம் இருக்குன்னு நீ நம்பத்தான் வேணும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா விருப்பா போய் மாறி உட்காந்துரும். அதுக்கப்புறம் இந்த விருப்ப தூக்குறேன் பேர் வலி அப்படின்னு சொல்லிட்டு நீ பல்ல கடிச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு புலன் அடக்குனேன்னா அது வெறுப்பா தான் இருக்கும். அதே மாதிரி புலன் இன்பத்துக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா அதுவும் வெறுப்பா தான் இருக்கு. அது நீ ஏன் அடக்குனாலும் வெறுப்பு தான். உனக்கு கிடைக்கலன்றதுனால தானா அடங்குமா? அடங்காது. ஏன்னா ஆசை இருக்குப்பா மனசுல. மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு நீ ஏன் பல்ல கடிச்சுக்கிட்டு வெறுக்கணும்னு நினைச்சாலும் உனக்கு கஷ்டம்தான். அல்லது நல்லா நீ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எவனாவது பிடிங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் செத்த. ஏன்னா ஆசை இருக்குல்ல, ஆசை இருக்குது. அதனால உன் ஆசை நிராசையாக மாறும்போது, அது நீயாகவே நிராசை பண்ணி கொண்டிருக்கும் போது, அது வந்து ஆன்மீக சாதகன் பண்றான். அவனாவே வந்து தன் ஆசையை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அனுபவிக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா ரூட் இருக்குல்லப்பா, வேறும் விழுதும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆசைங்கிறது வச்சுட்டு ஆசையை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா மட்டும் அது வெறுப்பா தானே மாறும். அதே மாதிரி ஆசையோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எவனாவது பிடுங்கிட்டு போயிட்டாலும் வெறுப்பா தானே மாறும். ஸோ தேர்ஃபோர் தி ரூட் ஆசை இருக்கிற வரைக்கும் விருப்பு வெறுப்பை உன்னால தவிர்க்க முடியாது. ஆனா நீ யாருன்னு புரிஞ்சா மட்டும்தான் விருப்ப வெறுப்புல இருந்து விடுதலை அடைய முடியும். ஞானியானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாமே மாயான்னு தெல்ல தெளிவா உணர்ந்தவன் அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா புலனுகர்ச்சியில ஆசையும் இருக்காது, தவிர்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது, வெறுப்பும் வராது, எதுவுமே இருக்காது. விருப்ப வெறுப்புன்றதுக்கு இடமே இல்லை. ஏன்னா மாயான்னு புரிஞ்சுக்கிட்டானே.
இது எக்ஸாம்பிள் ஒன்று காட்டியிருக்காரு. ஒரு குழந்தையை போல எந்த இருமை நிலைகளிலிருந்து விடுபட்டு தனது ஆத்மாவில் நிலை பெறுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா குழந்தைகள் எல்லாம் ஞானியா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க எடுத்துக்கணும். எந்த எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வெறுப்பெறுப்பு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம்? வெற்றி, தோல்வி. நம்ம பெருசானவங்களுக்கு கேம் ஆடினா கூட அந்த கேம்ல வெற்றி தோல்வியை வந்து நம்ம பெருசா எடுத்துப்போம். ஆனா சின்ன குழந்தைகள்ல அந்த வெற்றி தோல்வி அவங்களுக்கு பெருசா தெரியாது, ஈக்குவலா தான் தெரியும். அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்கன்னா கூட அந்த அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது மேட்டராகவே தெரியாது. அடுத்த செகண்ட் வந்து அது ஃபன்னா தான் தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் இந்த விளையாட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லவா? நல்லதையும் கெட்டதையும் விளையாட்டாகவே எடுத்துக்கொண்டு அதை உடனே மறந்து விடுகிறார்கள். அப்படிங்கிற அந்த கண்டெக்ஸ்ட்ல மட்டும் நீங்க வந்து குழந்தையை போல் இருமை நிலைகளில் இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்னா அது வந்து தன்னுடைய வளத்தை கூட அது பாட்டுக்கு சேர்ந்துட்டு இருக்கும். அப்ப அதுக்கு வந்து டசன்ட் ஃபைண்ட் எனி பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த நாட்டம் தெரியல அதுக்கு. அதுக்கு இது நல்ல வஸ்து கெட்ட வஸ்துன்னு புரியல, இது உயர்வு இது தாழ்வுன்னு தெரியல. ஸோ அந்த ஸ்டேஜ் குழந்தைய வேணா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வளர்ந்துச்சுன்னா கூட வந்து விருப்பெருப்பு வந்துடும். ஸோ ரொம்ப மிகவும் சிறிய குழந்தையாக இருக்கும்போது சி டசன்ட் நோ விச் இஸ் ரைட் அண்ட் விச் இஸ் ராங், எது உயர்வு எது தாழ்வு எது மட்டமானது எது மோசமானது, இன்னும் அந்த பேதபாவம் பேத புத்தி எல்லாம் வராத நிலையில இருக்கக்கூடிய அந்த குழந்தை மாதிரிடா இவன். ஏன்னா இவனுக்கு பேதமே இல்லை. ஏன்னா இவன் மாயான்னு புரிஞ்சுக்கிட்டான். குழந்தைக்கு அறிவு இல்லை அதனால அப்படி இருக்கு, இவன் எல்லா அறிவும் வந்துருச்சு அதனால அப்படி இருக்கான். என்னையா சொல்றீங்க? அறிவில்லாதவனும் குழந்தைன்றீங்க, அறிவாளியும் குழந்தைன்றீங்க. அறிவாளி மாயான்னு புரிஞ்சுக்கிட்டதுனால சமபாவனையில் இருக்கான், குழந்தை அறிவே இல்லாதனால சமபாவனையில் இருக்கு. ஏன்னா அதுக்கு இன்னும் தெரியல எதுவுமே உயர்வது தாழ்வது என்ன, அதனால அது சமபாவனையில் இருக்கு. ஆனா இவனுக்கு எது உயர்வு எது தாழ்வுன்னு தெரியும். ஆனா அது சும்மானாச்சுக்கும் உயர்வு சும்மானாச்சுக்கும் தாழ்வு, மாயையில சும்மானாச்சுக்கும் உயர்வு மாதிரி இருக்கு, மாயையில இது சும்மானாச்சுக்கும் தாழ்வு மாதிரி இருக்கு. உயர்வு தாழ்வு தெரியும் அவனுக்கு, ஆனா மாயான்னு சேர்ந்து தெரியும்ல. மாயான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ஒரு மண்ணு டிஃபரன்ஸ் இல்லை இல்ல. அதனால இவன் பேதபாவம் இல்லை, அந்த குழந்தையும் அவனும் ஒன்னாக முடியாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? பட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தையை போல இந்த இருமை நிலைகளில் இருந்து விடுபட்டு தனது ஆத்மாவில் எப்போதும் நிலை பெறுகின்றவனாக இருக்கின்றான். யாரு? ஞானி. உன் சொரூபத்தை உணர்ந்தவன் மட்டுமே அவ்வாறு இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். The passionate man wants to be rid of samsara so as to avoid pain, but the dispassionate man is without pain and feels no distress even in it. Superb. ஆசை இருக்கிறதுனாலதான்டா அடக்கணும்னு கஷ்டப்பட்டு இருக்கு. ஆசையே இல்லைன்னா நீ அனுபவிச்சா கூட பிரச்சனை இல்லையேடா என்ற விஷயத்தை எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாமா? பற்றுள்ளவன் உலகில் சிக்கியவன் அப்படின்னா ஆசை உள்ளவன் தன் துன்பத்தை தவிர்ப்பதற்காக இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்புகின்றான். அப்போ ஆசைன்னா கண்டிப்பா வந்து கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த ஆசையை துறக்கணும் அப்படின்னா அப்போ அது எல்லாத்தையும் விடணும். அது அதை விட கஷ்டம். இன்னையா அது ஆசைப்பட்டாலும் கஷ்டன்றீங்க, ஆசையை விடணும்னாலும் கஷ்டன்றீங்க. ஆமா, அந்த கொடுமையை தான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. லைக்ஸும் கஷ்டம் தான் டிஸ்லைக்ஸும் கஷ்டம் தான் எவனுக்கு தெரியுது? சரி, இப்போ லைக்ஸ் பட்டுட்ட, இந்த லைக்ஸ்ல நீ படுற அவஸ்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற, வெளியே வர்றது அதை விட கஷ்டமா இருக்கு. இப்படி லைக்ஸ் டிஸ்லைக்ஸுக்கு தான் இந்த பிரச்சனை. ஆனால் பற்றற்ற ஞானியோ, இஃப் யூ டோன்ட் ஹாவ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னா, உங்ககிட்ட இந்த விருப்பு ஒரு வேலை இல்லவே இல்லைன்னா, உனக்கு ஆசையே இல்லைன்னா, துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவனாக நீ இருப்பதால் அவன் இந்த சம்சாரத்திற்கு உள்ளேயே இருந்தாலும் எந்த துயரத்தையும் அடைவதில்லையே. சி இந்த ஸ்டெடி மைண்ட் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த ஞானதேவர் அப்பா தான் ஞாபகம் வருது எனக்கு. ஞானதேவர் அப்பா கிட்ட போயிட்டு என்ன சொன்னாரு? அப்பா வாங்கப்பா ஊருக்குள்ள ஜம்முன்னு வாழலாம் அப்படின்னா, ஐயோ இந்த புலன்களை எல்லாம் என்னை இழுத்து போட்டு என்ன கொன்னுடும்பா, நானே வந்து ஆசையில இருந்து மீளணுன்றதுக்காக நானே காட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அது அப்படியே இன்னும் டிஃப்ரெண்டா எக்ஸாம்பிள் காட்டுவார். புலியை போன்ற சீற்றத்தோடு இருக்கிறது புலன்கள் எல்லாம், நான் போனேன்னா அந்த ஆசை வந்து என்னை கவிட்டு போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அட என்னப்பா நீங்க, உங்க மனசுதானப்பா, நீங்க ஸ்டெடியா இருந்தீங்கன்னா எது வந்து என்னப்பா பண்ணிடும் அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டி அதில் சொல்லியிருக்கதான் நீங்க கவனிச்சிருக்கலாம். ஸோ அதோட எக்ஸ்ட்ரீமா என்ன காட்டிட்டாரு? 100 ப்ராஸ்டியூட்டுக்கு மத்தியில ஒருத்த பத்தினியா இருக்க முடியாதான்னு கேட்பாரு. ஏன்னா மனசு சுத்தமா இருந்ததுன்னா, மனசுல ஸ்டெடினஸ் இருந்ததுன்னா நீ எங்க இருக்கன்றது மேட்டர் இல்லப்பா, நீ எப்படி உன் மனசை வச்சுக்கிறேங்கிறது தானப்பா மேட்ரு. நீ ஏன்பா சூழலை பார்த்து பயப்படுற கஷ்டப்படுற அப்படின்னு அவர் கேட்கறதா எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, நீ பற்று உள்ளவன் அதனால நீ பார்த்து பயந்துட்டு இருக்க, இந்த சம்சாரத்தை பார்த்து பயப்படுற, ஐயோ சம்சாரத்தை விட்டு ஓடணும் அப்படின்னு நீ ஓடுற, காட்டுக்குள்ள ஓடுற. காட்டுக்குள்ள ஓடினாலும் ஆசை இருக்குல்ல, எங்க ஓடினாலும் விடாது இல்ல.
சரி, ஆசையை வச்சுக்கிட்டு விடணும்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய கொடுமைடா. டேய், ஆசையை வச்சுக்கிட்டு நீ எங்க ஓடினாலும் கொடுமை தானே. ஆசையோட சாப்பிட்டா ஒரு கொடுமை, ஆசையோட நீ வந்து சாப்பிடாம இருந்தா அதை விட கொடுமை. ஆசை இல்லாம இருக்கணும்டா, அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே நீங்க. ஆசையை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா வெறுப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறதுனா? தெரிஞ்சா விருப்ப வெறுப்பு தானா காணாம போக போகுது. இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா விருப்ப வெறுப்பு தானா காணாம போகுது. யூஸ் தி நாலேஜ் அண்ட் டோன்ட் பிராக்டிஸ். அண்ட் நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, தானா அது கலண்டு விழுந்துடும். தேவையில்லாம பிராக்டிஸ் பண்ணாத என்ற விஷயத்தை சொல்லுகிறார். மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதுக்காக பிகினர்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சித்த சுத்தம் இல்லாம இருக்கிறவனுக்கு நாலேஜ் எல்லாம் ஏறாது. நாலேஜ் ஏறுறவனுக்கு இது ஒரு பேசிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். நாலேஜ் ஏறுகின்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் நீ பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணு. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோ, போதும், இனி என்னத்தை நீ பிராக்டிஸ் பண்ண போற என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் மண்டைக்கே ஏறாதவனுக்கு கண்டிப்பா நீங்க சில பேசிக் பிராக்டிசஸ்லாம் நீங்க பண்ணித்தான் ஆகணும் என்பதையும் சேர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்மயோகத்துல அதே ஞானதேவர் தானே சொல்லியிருக்காரு, புலன்களுக்கு செல்லம் கொடுக்காதே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. அப்ப அதனால நீங்க அதையும் சேர்ந்துதான் புரிஞ்சுக்கணும். பட் இங்கே வந்து முழுமையான அத்வைத கிரந்தம் ஞானிக்காக சொல்லப்பட்டது என்ற காரணத்தினால், அட்வான்ஸ்டு சாதக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால், பற்றுள்ளவன் துன்பத்தை தவிர்ப்பதற்காக சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்புகிறான். அது ரெண்டுமே துன்பம். ஆனால் பற்றற்ற ஞானியோ துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதால் அவன் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே இருந்தாலும் எந்த துயரமும் அடைவதில்லை. 10-100 காஸ்டியூட்டுக்கு மத்தியில கூட அவன் ஜம்மனு வாழ முடியும். எத்தனை கொள்ளைக்காரர்களுக்கு மத்தியிலும் கூட நீ சந்தோஷமா வாழ முடியும். கொலைகாரர்களுக்கு மத்தியிலும் கூட நீ சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இங்க நோ மேட்டர், பிகாஸ் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தட் நீ ஞானி. இது எல்லாமே மாயா. உனக்கு எதுலையுமே ஆசை இல்லை. எது நடந்தாலும் சந்தோஷம், உனக்கு எது நடக்கலைன்னாலும் சந்தோஷம். இதனால ஆக போறது ஒண்ணும் இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட. அதனால உன்னை எதுவுமே அசைக்க முடியாதுடா. நீ இந்த உலகத்துக்கு உள்ளே இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எதுவுமே உன்னை அசைக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை இந்த 9வது போகியில சொல்லியிருக்கிறார். 10. He who is proud about even liberation or his own body and feels them his own is neither a seer or a yogi. He is still just a sufferer. இது வந்து கொஞ்சம் நம்மளுக்காக சொல்லியிருக்கிறது. இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்திலேயே நமக்கு அகங்காரம் வந்துடுது அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்றாரு. படிக்கிறேன். தன் விடுதலை குறித்தோ அல்லது தன் உடல் குறித்தோ பெருமை கொண்டு அவற்றை என்னுடையது என்று கருதுபவன் ஞானியும் அல்ல, யோகியும் அல்ல. அவன் இன்னும் துன்பப்படுபவனாகவே இருக்கின்றான். என்ன சொல்றாருன்னா, எனக்கு எல்லா ஞானம் வந்துருச்சுல்ல, அதனால நான் விடுதலை ஆயிட்டேன். ஏன்னா விடுதலை ஞானங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். அதனால் நான் விடுதலையற்றவனே. ஆனா மனசு இன்னும் பாடிக்குள்ளேயே சிக்கிட்டு பேசிட்டு இருக்கான். பாடிக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கு. நான் பாடிங்கிறத எந்தத்தையும் ஒன்றும் விடல. ஆனா நான் பாடி இல்லை, நான் மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, நீ யாருன்னா நான் பிரம்மோ நான் பிரம்மோ என்று வெறும் வாய் வார்த்தையாக கத்திக்கொண்டு, ஆனால் உண்மையில் நீ பாடியில ஆழமா சிக்கிக்கொண்டு வாழுகின்றவனை இங்கே சாடுகிறார். என்ன சொல்றார்? தன் விடுதலை குறித்தோ அல்லது தன் உடல் குறித்தோ பெருமை கொண்டு, சோ நான் விடுதலையுற்றவனே என்று பெருமை பேசுறது. உடல் குறித்தோ என்னுடையது என்று கருதுபவன் அப்படின்னு சொன்னா, நான் விடுதலை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே நீ இந்த உடலை வச்சுதானே பேசிட்டு இருக்க. நான்கிறது இந்த உடலா வச்சுதானே பேசிட்டு இருக்க. நீங்க எல்லாம் வேஸ்டடா, நீங்க எல்லாம் இன்னும் அறியாமையில சிக்கிட்டு இருக்கேங்கடா. நான் பாத்தியா, நான் எல்லாம் விடுதலை ஆயிட்டேன், நான் எல்லாம் ஞானி ஆயிட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, அந்த நானு நீனு எதை வச்சு பேசிட்டு இருக்கேன்? நீங்கிறத அந்த உடலை பாக்குறேன், நாங்கிறத இந்த உடலை பாக்குறேன், இந்த உடலை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேன். லூசு பையன் இந்த உலகம் உண்மையிலேயே ஞானியா இருந்தான்னா ஒட்டுமொத்தமா அவன்ல கண்ணுக்கு தெரியணும். எதிரில் இருக்கிறதும் அவன் தான் அவன் புரிஞ்சிட்டு இருப்பானே. இங்கே எனது கற்பனை தான் இந்த உலகமாக விரிந்திருக்கின்றது என்பதை அறிந்திருப்பான் அல்லவா? இங்கே அவன் கண்களுக்கு அனைவருமே தன்னுடைய கற்பனை கதாபாத்திரங்களாகத்தானே தெரிவார்கள். இங்க அவன்கிட்ட வந்து நான் மல்லு கட்டிக்கிறதுக்கு, நான் பெருமை பாராட்டுறதுக்கு எங்க மண்ணாங்கட்டி இருக்கீங்க இடம்? ஸோ அதுவும் நானே என்ற அற்புத புரிதல் அவனுக்கு வந்திருக்கும். இங்கே நான் விடுதலையற்றவன் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் உடலிலே பற்றி கொண்டிருக்கின்றான் என்ற அர்த்தம் ஆகின்றது. அந்த தவறை செஞ்சிடாதீங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஞானியும் இல்லை, யோகியும் இல்லை, நீங்க துன்பத்தில் உழன்று கொண்டேதான் இருக்க வேண்டும். உங்கள் துன்பத்தை துடைக்கும் சக்தி எவருக்கும் கிடைக்காது என்பதை மறந்து விடாதீர்கள். ஸோ இது பர்டிகுலரா வந்து லிட்டில் பிட் அட்வான்ஸ்டு சாதக்கா வந்துட்டு இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒட்டுமொத்த மனப்பாடமா ஒப்பிக்க தெரிஞ்சவனுக்கு கண்டஸ்தம்னு பேர். ஞானேஸ்வரி படிச்சிருப்பான்,
ஏக்நாதி பாகவதம் படிச்சிருப்பான், துக்காராம் காத்தா படிச்சிருப்பான். அவர் என்னென்ன படிச்சிருந்தாரு அவரு? கூட ஒரு பையன் 19 இயர்ஸ் ஓல்டுனா அவன் வந்து ஞானேஸ்வரி ஃபுல்லா கண்டஸ்டும், நான் பகவத்கீதாவும் கண்டஸ்டும், துக்காராம் காத்தா, ஏக்நாதி பாகவதம் எல்லாமே அவன் கண்டஸ்ட் பண்ணியிருக்கான். நீங்க வந்து கண்டஸ்ட்னா சும்மா இப்படி கிடையாது, அவன் தலைகீழ உரிச்சு போட்டு ஒரு வார்த்தை சொன்னா கூட, இப்ப இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் யதா அப்படின்னா அந்த பாகவதத்துல யதா அப்படிங்கிற வார்த்தையில எத்தனை ஸ்லோகம் வருதோ அத்தனை ஸ்லோகத்தையும் ஒப்பிச்சிடுவான். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ஏபிசிடியை வந்து எஸ்ஸுக்கு அப்புறம் என்னன்னு சொன்னா மறுபடியும் ஏல இருந்து ஓடி வரும். சரியா? எஸ்ஸுக்கு அப்புறம் என்னங்கிறதா இருங்க கொஞ்சம் நேரம், ஏபிசிடி அப்படின்னு வந்துட்டு எஸ்ஸுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுவோம். சரியா? எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லுவோம். அவன் அப்படி இல்லை, டக்கு டக்குன்னு சொல்றான். எத்தனாவது ஓவியில எத்தனாவது நம்பர்னு சொன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஹவு கிரேட் ஹி இஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே எல்லாரும் காலை விழுந்து கும்பிட்டாங்க, நானும் காலைல விழணும், அது ஒன்றும் டவுட் இல்லை, அது வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. பட் அதுவே ஒரு அகங்காரமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்றேன் நான். சரியா? ஸோ எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் கண்டஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஈகோவை மாறிடுச்சு அப்படின்னா நீ எல்லாம் தெரிஞ்சே பிரயோஜனம் இல்லாமல் போயிருதேடா. அப்போ அது வேஸ்ட் ஆயிடுது. எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தானே, உனக்கு இறைவன் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான், அதை வச்சுக்கிட்டு நீ உன்னை எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணிட்ட. உடனே நான் நான் என்று அதை வைத்துக் கொண்டு நீ எழும்ப ஆரம்பித்து விட்டால் அது பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, சச் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க, ஞானத்துல கதையை தேர்ந்தெடுப்பார்கள், யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சும்மா விரலை விட்டு அசைக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசவும் தெரியும், கீர்த்தன் பண்ணுவாங்க, பிரவச்சன் பண்ணுவாங்க, அண்ட் மனப்பாடமா எல்லாத்தையுமே ஒப்பிப்பாங்க. ஹேவிங் நோன் ஆல் தீஸ் திங்ஸ் அட் தி சேம் டைம் நீ உன் பாடியில் அட்டாச் ஆயிருந்தா அல்லது இது எல்லாமே உனக்கு அகங்காரத்துக்கு ஒரு காரணமா மாறி இருந்தா தென் இட் இஸ் டோட்டலி டேஞ்சரஸ். அப்போ அது ஞானியோ யோகியோ இல்லடா, நீ துன்பத்துல துவண்டுகின்றே இருக்கக்கூடிய ஒரு கேவல நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதாக நான் காண்கின்றேன் இந்த 10வது ஸ்லோகத்தை. இந்த அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகம் இது. If even Shiva, Vishnu or the lotus born Brahma were your instructor until you have forgotten everything, you cannot be established within. ஏற்கனவே போன அத்தியாயத்தினுடைய கடைசியில சொன்ன அந்த விஷயத்தை மறுபடியும் சொல்றாரு பாருங்க. சிவனோ விஷ்ணுவோ அல்லது தாமரையில் தோன்றிய பிரம்மாவோ உனக்கு உபதேசம் செய்திருந்தாலும் நீ எல்லாவற்றையும் உனது அகந்தைய எண்ணங்களை மறக்காத வரை உனக்குள் இருக்கும் பேரமைதியில் உன்னால் நிலைபெற முடியாது. இப்ப அந்த சொன்னால அந்த பையன் வந்து எல்லாத்தையுமே கண்டஸ்டம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனப்பாடமா ஒப்பிப்பான். பட் அதெல்லாம் மறந்தாதான் நீங்க ஞானியாவேன்ட்டாரா? என்ன கொடுமடா, இதுக்கு எதுக்குடா நான் மனப்பாடம் பண்ணணும், ஏண்டா எத்தனை வருஷமா உட்காந்து நான் படிச்சு மனப்பாடம் பண்ணேன், கடைசியில நீ இதெல்லாம் மறக்கணும், மறந்தாதான் நீ அனுபவிப்பேன்னு சொல்றீங்களேடா அப்படின்னு அவன் உண்மையிலேயே புரிஞ்சு படிச்சிருந்தான்னா சொல்ல மாட்டான். உண்மையிலேயே அதை கிரகிச்சிருந்தான்னா, அந்த ஆழமான உண்மைகளை உணர்ந்திருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காவே அதை அவனுக்கு மறக்கணும்னு தான் தோணும், அதை நினைக்கணும்னு ஃபீல் பண்ண மாட்டான். மேலும் மேலும் அதை படித்து எல்லோருக்கும் பறைசாற்றி கொண்டிருக்க மாட்டான். இதுவே உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். பட் எனிவே இங்க அதை தான் சொல்லியிருக்காரு பாருங்களேன், என்ன கொடுமை அது, அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதை மறக்கணுங்கிறாரு. ஸோ அது என்ன அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, சிவனே உபதேசித்ததாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கண்ணன் விஷ்ணுவாக இருந்து பகவத்கீதை இருக்கு இல்லையா, அது விஷ்ணுவையே சொல்லி கொடுத்ததா இருந்தாலும் சரி, பிரம்மாவே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம்டா, அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் நீ மறக்கணும். ஏங்க நான் போய் படிக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் இப்ப பேசாதேன்னா உனக்கு முழுமையான பிரம்ம பாவத்துக்கு எப்ப வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிரம்ம பாவம் அடைய வேணும்னா சித்தம் சுத்தம் அடைந்த பிறகு நீ எல்லா ஞானத்தையும் விட்டெறிந்தால்தான் பூரண சுத்தம் அடையும். நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, பிரம்ம ஞானத்துக்கு அது கூட மறந்துடுறீங்க. நான் மறந்துட்டேன், நீ ஏற்கனவே சொல்லியிருக்கே இல்ல, நான் என்னன்னா நீயே மறந்து பேசுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா நானும் உங்களை மாதிரி அதனால எல்லாத்தையும் மறக்கணும். ஸோ யாரு சிவன் விஷ்ணு தாமரை மேல உள்ள பிரம்மாவே உபதேசம் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் இங்கே வந்து அந்த எண்ணங்கள் கொடுத்துருக்கு, நீங்க எல்லாவற்றையும்னா எல்லாத்தையும் தான் வச்சுக்கணும். மறக்காதவரை, எல்லாவற்றையும் மறக்காதவரை உனக்குள் இருக்கும் பேரமைதியில் உன்னால் நிலை பெற முடியாது. அல்டிமேட்லி எம்டி மைண்டா இருக்க சொல்றாரு. சுத்தம் அசுத்தம், சுத்த மனம் அசுத்த மனம், எனக்கு சுத்த மனமும் வேண்டாம் அசுத்த மனமும் வேண்டாம், மனமே வேண்டாம்,
என்ற ஒரு நிலைக்கு அவர் செல்லுகின்றார். ஏனென்றால் இந்த எண்ணங்கள் தானே, இந்த மனசு தானே பாடா படுத்தி என்ன இத்தனை நாளா போட்டு நரகத்துல உழப்பி எடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேல நல்லெண்ணமும் வேண்டாம், நற்காரியங்களும் வேண்டாம், புண்ணிய கர்மங்களும் வேண்டாம், எல்லாம் உன்னை மனதிலேதான் அழுத்திவிடும், உலக சம்சார சுகத்திலேதான் வீழ்த்திவிடும். உன் பிரம்ம சுகத்தை நீ அடைய விரும்பினால் நீ மனதில் சுகமில்லை, மனதால் பிரதிபலிக்கப்படுவதே எனது சுகம்தான் என்பதை உணர முயற்சிக்க வேண்டும் என்றால் நீ துறந்து விடு, அனைத்தையும் துறந்து விடு. நீ கர்ம யோகம் என்ற பெயரிலே ஆரம்பித்த கர்மங்கள் அனைத்தையும் திறந்துவிடு, இன்க்ளூடிங் புண்ணிய கர்மங்களையும் திறந்துவிடு. பக்தி யோகத்திலே ஆரம்பித்த பக்தி கதைகள் எத்தனையோ படிச்சிருப்ப, எல்லா பக்தி கதைகளையும் மறந்துடு. என்னையா சொல்றீங்க, கண்ணன் மேல பக்தி வரணும்னா எல்லா கதையும் படிக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க, அதுதான் பக்தி வளர்ந்துருச்சு இல்ல, சரணாகதி ஆயிட்டே, இன்னைக்கு எதுக்கு நக்கவாது தூக்கி குப்பையில போடுறா. சரண்டரே ஆனதுக்கு அப்புறம் அந்த கதைகள்லாம் உனக்கு எதுக்கு, ஏன்னா 4 பேருக்கு எனக்கும் தெரியும்னு பீத்திக்கிறவா. அப்புறம் சரண்டர் காணாம போயிடும்டா. சரண்டர் ஆகிறதுக்காக பக்தர்களின் கதைகளை கேட்ட, சாதுக்களின் கதைகள் எல்லாம் கேட்ட, எல்லாமே இன்ஸ்பயர் ஆன கண்ணனை புரிஞ்சுட்ட சரண்டர் ஆயிட்டு இல்ல. ஆமா, இப்ப என்ன செய்யணும், இப்ப எல்லாத்தையும் மறந்துடணும். சரண்டர் ஆகும்போது நான் அப்படிங்கிறத மறக்கணும், கேரக்டரை மறக்கணும். நீ பூரண சரணாகதியில இருந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நீ பூரண சரணாகதி ஆயிட்டேன்னா உன் மனசுல நீ மறந்துடவே இல்லை, உனக்கு என்ன தெரியும்னு நீ தெரிய போகுது. நீ சொல்ல அப்படியே கதை சொன்னாலும் கண்ணன்ல ஒன்னு ஆட்டி வைக்க போறான். பியூர் சரண்டர்ல ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் இல்லைன்னு யார் சொன்னது? நம்ம ஆளுங்க பியூர் சரண்டர் ஆக மாட்டான்ல. அப்போ நீ மனசுக்குள்ள இன்னும் கதைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 4 பேர் கதை சொல்லிட்டு இருந்தேன்னா நீ பியூர் சரண்டர் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் மறந்துடணும். பியூர் சரண்டர்ல நீ சரண்டருக்காக இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மறந்துடணும். அடுத்து நான் யார் என்ற விசாரிச்சு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, அதுக்கப்புறம் எப்படி விசாரிச்சேன் அப்படின்னு எதுக்கு? நான் இப்படி எல்லாம் விசாரம் பண்ணேன் தெரியுமா, நான் எப்படி எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தை வைத்து விசாரம் பண்ணேன் தெரியுமா, எப்படி எல்லாம் சமாதி சுகம்னா என்ன, டீப் ஸ்லீப்னா என்ன, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, நான் யாரு, என் புத்தி என்ன, என் மனசு என்ன, எப்படி எல்லாம் நான் விசாரம் பண்ணேன் தெரியுமா, எதுக்கு நாட்டம் அடிக்குவார்? யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எப்படி விசாரம் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? ஸோ therefore forget about everything. அதுவே ஒரு அகந்தையாக மாறி உட்கார்ந்து விடும். ஆதலால் அதையும் நீ இழக்காமல் நீ பிரம்மானந்தத்தை அடைய முடியாது என்று ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் இந்த ஸ்லோகத்துல. ஸோ இதோடு இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது.